கிருஷ்ணகிரி அடுத்த குந்தாரப்பள்ளியில் 4ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா. 300க்கும் மேற்பட்ட எருதுகள் பங்கேற்பு. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பிடித்த எருதுபிடி வீரர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் தமிழர்களின் வீர விளையாட்டான எருதுவிடும் விழா நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கிருஷ்ணகிரியை அடுத்த குந்தாரப்பள்ளியில் 4ஆம் ஆண்டு மாபெரும் எருது திருவிழா நடைபெற்றது. குந்தாரப்பள்ளி மிட்டாதாரர்கள் கே.என். நடராஜன், கே.என். சேசாலம், டி. வெங்கட்ராஜுலு ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த எருதுவிடும் திருவிழாவிற்கு கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், வாணியம்பாடி, ஆம்பூர், ஆந்திர மாநிலமான குப்பம், பலமனேரி, பல்வேறு பகுதிகளிலிருந்து உள்ளிட்ட பல்வேறு 300க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. இதில் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு ஒவ்வொரு காளைகளாக அவிழ்த்து விடப்பட்டு 120 மீட்டர் தூரத்திற்கு இருபுறவும் அரண்கள் அமைக்கப்பட்டு அதன் நடுவே வாடி வாசலிலிருந்து ஒவ்வொரு எருதுகளாக விடப்பட்டது. குறைந்த நொடியில் அது வேகமாக சென்று இலக்கை எட்டும் எருதுகளின் உரிமையாளர்களுக்கு முதல் பரிசாக ரூபாய் 1.25 லட்சமும், 2ஆம் பரிசாக ரூபாய் 1 லட்சமும், 3ஆம் பரிசாக 75,000 என 112 பரிசுகள் குந்தாரப்பள்ளி ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வழங்கப்பட்டது. மேலும் வாடி வாசலிலிருந்து சீறி பாய்ந்து ஓடிய எருதுகளை இளைஞர்கள் மற்றும் காளையர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள். இதில் 20க்கும் மேற்பட்ட எருதுபடி வீரர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டது. இந்த எருதுவிடும் விழாவை காண பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமானவர்கள் வந்திருந்தனர். வெற்றி பெற்ற எருதுகளுக்கு ஊர் கவுண்டர் பால்ராஜ் முன்னிலையில் பரிசுகள் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் குமரவேலு, ஜெனித் நடராஜன், செந்தில்குமார், வெங்கட்டமணாளன், மனோகரன், முனியப்பன், குமரேசன், ராஜகோபால், பாலகிருஷ்ணன், திருமுருகன், முருகேஷ் பாபு, முருகன், தினேஷ்குமார், கோபி உள்ளிட்ட குந்தாரப்பள்ளி கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இதில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் மற்றும் கால்நடை மருத்துவத்துறையினர் பாதுகாப்பிற்கு தயார் நிலையில் இருந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் ஜே. மேகராஜ்.